இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு பக்த கோடிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறனால நம்ம வாக்கிங் பயிற்சியை கார்த்தியின் வீட்டுக்கு போகிறதா வச்சுருக்கோம். இங்கே கடினமான சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி ஏரியாவின் பாதுகாவலர்கள் நம்மளை வழிமறைச்சு நிற்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஐயா சாமி நானும் லோக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷனை வாங்கிட்டு கார்த்தி வீட்டுக்கு வந்தாச்சு. இன்று கடினமான சவாலின் டே 14. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஷோல்டர் ஒர்க் அவுட்டு. ஸோ அதுக்காக வந்துட்டு நம்மளோட பாடியை தயார் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்ட்ரெச்சிங்கையும் பண்ண போகிறோம். நாள் ஃபுல்லாக லேசியாக இருந்தாலும் இந்த உடற்பயிற்சின்னு வரப்போ நம்மளோட மைண்டு தானாகவே வந்து ஃப்ரெஷ் ஆகிடுது. இவ்வளோ வீடியோக்கு அப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு கேள்வி இருக்கலாம், இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணால் நானும் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணுறதால மட்டும் பாடி சேஞ்ச் ஆகாது. அதுக்காக ஃபுட்டு கண்ட்ரோலாக இருக்கணும். 7 to 8 hours நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும். அப்போ தான் வந்து பாடியில் கொஞ்சமாச்சும் சேஞ்சஸ் இருக்கும். இப்படி ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதால பாடியில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குமான்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக நடக்கும். பட் அதுக்கான டைம் வந்து ரொம்ப எடுக்கும். ஏன்னா நம்ம ஹோம் ஒர்க் அவுட்டில் அவ்வளோ ஒன்றும் ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ணுறதில்ல. நார்மலாக சின்னதாக நமக்கு தெரிஞ்ச வெயிட்டை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு டைம் எடுக்கும் ரொம்பவே. இன்று கடினமான சவாலின் டே 14. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது ஷோல்டர் ஒர்க் அவுட்டோட பைக் புஷ்அப் தான். பைக் புஷ்அப் ஏதோ வந்துச்சுன்ற கான்ஃபிடென்ட்டில் அப்படியே எலிவேட்டட் பைக் புஷ்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களால் பைக் புஷ்அப் பண்ண முடியல அப்படின்னா பைக் ஹோல்டு மட்டும் பண்ணுங்கள். எலிவேட்டரில் 5 reps போச்சு. அந்த சந்தோஷத்துலேயே ஷோல்டர் ஒர்க் அவுட் ஆரம்பிச்சாச்சு. ஸோ டம்பிளில் வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்றனால நம்ம ரெப்ஸ் அதிகமாக போடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது வந்து ஷோல்டர் ப்ரெஸ்ஸு. அது முடித்த உடனே ஆர்னால்டு ப்ரெஸ் பண்ணுறோம். ஆர்னால்டு ப்ரெஸ்ஸுக்கு கையை சுழற்றி மேலே ஏற்ற வேண்டும். அதை முடித்து விட்டு நம்ம சைட் ரைஸ் பண்ணணும். சைட் ரைஸ் பண்ணுறப்போ எல்போ ஃபஸ்ட்டு வரணும். முடிஞ்ச அளவுக்கு ஹோல்டு பண்ணி பண்ணுங்கள். எப்போயுமே சைட் ரைஸோட ஃபார்ம் மட்டும் ரொம்ப கேவலமாக வரும். அதை முடிஞ்சளவு ஸ்லோவாக பண்ணி சைட் ரைஸை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதை தொடர்ந்து நம்ம ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணணும். நான் நிஜமாகவே ஏன் முறைக்கிறேன்னு எனக்கு புரியலை. இந்த வெயிட்ஸ் தூக்கும்போது மட்டும் என் மூஞ்சி அப்படி மாறிடும் போல். நெக்ஸ்ட்டு இந்த காக்காவலிப்பு ஒர்க் அவுட் பேர் தான் பேக் ஃப்ளைஸு. பேக் சொல்கிறதுக்கான ஒர்க் அவுட்டு. இது முடிஞ்ச வரை சேரில் உட்காந்து பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ஃபார்மில் வரும். நெக்ஸ்ட்டு காலர் மசிலுக்கான ஒர்க் அவுட்டு அப்ரைட் ரோ. இந்த காலர் மசில் எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் ஒரு பாடி பில்டர்னு எல்லோரும் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ரெண்டாவது ஒர்க் அவுட்டு தான் இந்த ஸ்ட்ரெச்சஸ்ஸு. ஸ்ட்ரெச்சஸ் முடிஞ்ச அளவு ஸ்லோவாக அதிக வெயிட்டில் பண்ணணும். அப்படின்னா தான் வந்துட்டு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். ஓவர் வெயிட்னா ஓவர் வெயிட் இல்லை, உங்களால் முடிஞ்ச அளவு தூக்குற வெயிட்டு, இல்லைனா உங்களோட ஷோல்டர் மசில் போயிடும். ஃபைனலாக நம்ம 4 armsக்காக 2 ஒர்க் அவுட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட வெயிட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதிக ரெப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து மசில்ஸ் வளரும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஒர்க் அவுட்டை முடிச்சு நான் கிரேப்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் கடைக்கு போனேன். கிரேப்ஸே வந்து ஆப்பிள் விலைக்கு விற்கிது. அதனால் நான் ஆப்பிளே வாங்கிட்டு வந்துட்டேன். இது ரொம்ப காலமாக கார்த்தி நண்பர் வீட்டுக்கு வெளியில் தொங்க விட்டுருக்காரு. இது உங்களுக்கு சொல்லாமலே புரியும். ஸோ டாட்டா பாய் பாய் நண்பர்களே.